இன்னைக்கு ரசம் பண்ணலான்னு கிச்சன் பக்கம் வந்துட்டு எல்லா மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டேன். பட் மிக்ஸியா நானா நெவர் மிக்சின்னா பயம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து அரைச்சி கொடுத்தாரு. அது என்னன்னு தெரியல, எனக்கும் மிக்சிக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. மிக்சினாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த கருணக்கிழங்கு வந்து தோல்லாம் நல்லா நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு புளியில் வந்து ஊற வச்சிட்டேன் கட் பண்ணதெல்லாம். அதுக்கப்புறம் புளி தண்ணி, அதுக்கப்புறம் மஞ்சள் தேவையான உப்புலாம் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரசத்துக்கு வந்து நல்லா தாளிச்சு விட்டுட்டேன். ஸோ டுடே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரசம் ப்ளஸ் கருணக்கிழங்கு வறுவல் தான். யூஸ்லாம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக எதாவது செஞ்சு போட்டேன்னா, பட் வந்து எனக்கு இது சமையல் செய்கிறதே டாஸ்க் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா வச்சுட்டு கிட்டத்தட்ட இந்த ரசம் பண்ணி முடிக்கிறதுல 20 தடவை கிட்ட கூப்பிட்டுட்டான். ஸோ நானே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து சமையல்லாம் கற்றுட்டு பர்ஃபெக்டாக பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன். பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோலாம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.